வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். காவல்துறை தலைமை இயக்குநர்களின் அகில இந்திய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. திரைப்படத்துறையில் 50 ஆண்டு பங்களிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டார். டிட்வா புயல் காரணமாக தெற்கு ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கால்பந்து சாம்பியன் தகுதிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. இனி விரிவான செய்திகள். காவல்துறை தலைமை இயக்குநர்களின் அகில இந்திய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். ராய்ப்பூரில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு அமர்வுகளில் அவர் பங்கேற்கிறார். சிறப்புமிக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் காவல்துறை பதக்கத்தை சிறந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரதமர் வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பாதுகாப்பு பரிமாணங்கள் என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நக்சல் தீவிரவாதம், பயங்கரவாத எதிர்ப்பு, பேரிடர் மேலாண்மை, பெண்களுக்கான பாதுகாப்பு, காவல்துறையில் தடய அறிவியல் துறையின் நவீனமயம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாடு உள்ளிட்ட தேசிய பாதுகாப்பு பிரச்சினை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு டெரிக் ஓ பிரைன் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு நேற்று தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தங்களது கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்குமாறு அக்குழுவிடம் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், தேர்தல் பதிவு அலுவலர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் ஆகியோரின் சுதந்திரமான செயல்பாட்டில் அரசியல் கட்சியினர் தலையிடக்கூடாது என்றும் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை அச்சுறுத்தாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு மேற்கு வங்க மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும். மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கை காரணமாக மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் நக்சலைட்டுகள் தொடர்ந்து சரணடைந்து வருகின்றனர். நேற்று நக்சல் அமைப்பின் முக்கிய தலைவரான விகாஸ் நாக்பூரி என்று அழைக்கப்படும் ஆனந்த் உட்பட 15 பேர் ஆயுதங்களுடன் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடையும் விருப்பத்தை தெரிவித்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கு ஆனந்த் கடிதம் எழுதியிருந்தார். நக்சல் தீவிரவாத அமைப்பில் முக்கிய தலைவர்கள் சரணடைந்து வருவது மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்று சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக கட்சியின் தலைமைதான் முடிவெடுக்கும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாம் அப்பதவிக்கு அவசரப்படவில்லை என்று கூறினார். விரைவில் தில்லி சென்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்தித்து முக்கிய பிரச்சினைகள் குறித்து பேசவிருப்பதாகவும் திரு டி.கே. சிவக்குமார் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீண்டும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தை மத்திய அரசு சட்டப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநில அரசு அதிகார வரம்பை மீறி செயல்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அளித்த வாக்குறுதியை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு உமர் அப்துல்லா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து.
வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிட்வா புயல் காரணமாக தெற்கு ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் திரு மிருத்யுஞ்சய் மொஹாபாத்ரா, இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் வடக்கு வடமேற்கே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறினார். நாளை காலை முதல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த புயல் காரைக்காலுக்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 490 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இது இலங்கை கடற்பகுதியிலிருந்து இந்திய கடற்பகுதிக்குள் இன்று காலை நுழைந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் புயல் காரணமாக ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரத்தில் டிட்வா புயல் காரணமாக நேற்று முதல் தொடர் மழை பெய்து வருகின்றது. பாம்பன் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசி வருவதால் கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர் மழையின் காரணமாக தீவின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. பாம்பன் கடற்கரை பகுதிகளில் உள்ள தோப்புக்காடு, தெற்குவாடி மற்றும் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி குடியிருப்பு பகுதிகளில் தொடர் மழையால் மழைநீர் தேங்கியுள்ளது. தனுஷ்கோடி பகுதியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கரையூர் அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பகுதியில் வசித்து வரும் குடியிருப்பு மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வந்திருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதிய முன்னேற்பாடுகள் மேற்கொண்டு சமுதாய கூடம், பள்ளிக்கூடம், திருமணக்கூடம் போன்றவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன். 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் நேற்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தது. திரைத்துறையில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக நடிகர் ரஜினிகாந்த் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட்டார். திரைத்துறையில் நடிகர் ரஜினிகாந்தின் பொன்விழா ஒரு தனிப்பட்ட மைல்கல்லை மட்டுமின்றி இந்திய கலாச்சாரத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக இந்த விழாவில் தெரிவிக்கப்பட்டது. மொழி மற்றும் புவியியல் ரீதியாக எல்லைகளை தாண்டி சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைக்கலைஞர்கள் இந்த விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், நடிகர் ரன்வீர் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுதர்சன் சக்ரா திட்டத்தின் மூலம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பில் மேலும் நவீன தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட்டு வருவதாக கூறினார். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முழுமையான பாதுகாப்பு வழங்க சுதர்சன் சக்ரா திட்டம் முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ட்ரோன்கள் மூலம் வரும் தாக்குதலை எதிர்கொள்ளவும் விமானப்படை தயார் நிலையில் உள்ளதாகவும் திரு ராஜேஷ்குமார் சிங் கூறினார். சர்வதேச கடல்சார் கழகத்தின் உறுப்பினர் பதவிக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற இந்த அமைப்பின் 34வது ஆண்டு கூட்டத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியாவுக்கு பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கால்பந்து சாம்பியன் தகுதிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது முதல் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. லக்னோவில் நடைபெற்று வரும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று மஞ்சுநாத்தை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் தன்வி சர்மா ஜப்பானின் அகேச்சியை எதிர்கொள்கிறார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் உன்னாட்டி ஹூடா துருக்கியின் நேசியன் அரினை எதிர்கொள்கிறார். மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி காயத்ரி இணை மலேசியாவின் ஈ ஓங் கார்மன் டெய்ங் இணையை எதிர்கொள்கிறது. மகாபலிபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறை தலைமை இயக்குநர்களின் அகில இந்திய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. திரைப்படத்துறையில் 50 ஆண்டு பங்களிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டார். டிட்வா புயல் காரணமாக தெற்கு ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கால்பந்து சாம்பியன் தகுதிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.